Hi, hello, my 12th standard. Welcome to all. So, 12th standard mathematics chapter 1, exercise 1.1 ல 13th sum தான் நாம பார்க்க போறோம். Question என்ன கொடுத்திருக்காங்க பாத்துருவோமா? A, B, C அப்படின்னு ஒரு 3 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு find a matrix X. X அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க சொல்றாங்க. Such that A, X, B equal to C அப்படின்னு அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. சோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எக்ஸ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. கண்டுபிடிச்சிருவோமா? ரொம்ப ஈஸியா சூப்பரா. எஸ் வாங்க. சோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கலாமா? சொல்யூஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க? ax b equal to c அப்படின்னு கொடுத்துட்டு சோ இந்த எக்ஸ தான் வந்து அவங்க வந்து கேக்குறாங்க. ஓகேவா? சோ அப்போ எக்ஸ மட்டும் இங்க வச்சுட்டு ரிமைனிங் டேர்ம் நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த பக்கம் அனுப்ப போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க ஏ அந்த பக்கம் போகுது. அப்ப சிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் வரும். ஓகேவா? ஏ அந்த பக்கம் போச்சுன்னா ஏ இன்வெர்ஸா போயிடுமா? தென் இந்த சி இங்கே தான் இருக்கு. பி எங்க இருக்கு? ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க பி அந்த பக்கம் போச்சுன்னா பி இன்வெர்ஸா ரைட் ஹேண்ட் சைடுல தான் போகும். ரைட் ஹேண்ட் சைடுல தான் எழுதணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதுங்க. ஒய் சார்? பிகாஸ் மேட்ரிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் மாத்தி மல்டிபிள் பண்ணா டெஃபினட்டா சேஞ்ச் ஆயிடும். நம்பர்ஸ் தான் வந்து 3 2s 6 தான், 2 3s 6 தான். பட் மேட்ரிக்ஸ்ல மாத்தி மல்டிபிள் பண்ணா ஆன்சர் தப்பாயிடும். சரிங்களா? சோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டுக்கோங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் சார்? கிளியரா உங்களுக்கு தெரியும். ஏ இன்வர்ஸ் சி, பி இன்வர்ஸ் இருக்கு. சி அவங்க கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. பட் we are need நமக்கு என்ன வேணும்? ஏ இன்வர்ஸ், பி இன்வர்ஸ் வேணும். ரெண்டு இது கண்டுபிடிச்சு இதை சப்ஸ்டிட் பண்ண போறோம். பண்றோமா? எஸ் வாங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஏ இன்வர்ஸ். சோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிப்போமா? 1 by determinant இன்வர்ஸ் முன்னாடி என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். அண்ட் தென் adjoint of டிட்டர்மினன்ட்க்குள்ள என்ன இருக்கோ அதை போட்டுப்போம். சரிங்களா? எஸ். சோ அப்ப நமக்கு ஏ வந்து தெரியும். இதுல இருந்து நம்ம டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? எஸ். 1 by டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். என்ன பண்ணலாம்? சோ இந்த டயகனலை மல்டிபிள் பண்ணிக்க போறோம். 1 0 1 0s are 0 மைனஸ். சோ இந்த டயகனலை மல்டிபிள் பண்ணா 2 1s are -2. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதால +2 ஆயிடுமா? தென் adjoint ஏக்கு adjoint ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ இந்த டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போறோம். 0 இங்க போயிடும், 1 இங்க வந்துருமா? சோ 0 அங்க போயிடும், 1 வந்து இங்க வந்துரும். தென் ரிமைனிங் இருக்க இந்த எலிமெண்ட்க்கு என்ன பண்ணுவோம்? சைன் சேஞ்ச் பண்ணிப்போம். -1 இருக்கிறதால +1, +2 இருக்கிறதால -2. ஓகேவா? சோ அப்ப A இன்வெர்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது? 1/2 0 1 -2 1. தென் B இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோமா? எஸ். சோ அப்போ B இன்வெர்ஸ்க்கு ஃபார்முலா எழுத போறோம். 1 by determinant இன்வெர்ஸ் முன்னாடி இருக்கிற B adjoint டிட்டர்மினன்ட்க்குள்ள என்ன இருக்கோ அதுதான். சரியா? எஸ். சோ அப்போ 1 by determinant ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சார். யாருக்கு? B க்கு. ஓகேவா? எஸ். சோ அப்ப என்ன பண்ணலாம்? இத மல்டிபிள் பண்ணிப்போம். 3 1s are 3 மைனஸ். இத மல்டிபிள் பண்ணாக்கா 2 1s are -2. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதால +2. ஓகேவா? அண்ட் தென் B க்கு adjoint ஃபைண்ட் அவுட் பண்றோமா? சோ இந்த டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். 1 இங்க போயிடும், 3 இங்க வந்துருமா? எஸ். சோ அப்போ 1 3 அண்ட் ரிமைனிங் இருக்க எலிமெண்ட்டை சைன் சேஞ்ச் பண்ணிக்க போறோம். -2 இருக்கிறதால +2, +1 இருக்கிறதால -1. தட்ஸ் ஆல். ஓகே. சோ அப்ப B இன்வெர்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? B இன்வெர்ஸ் 1 by 3 + 2 5 கிடைக்குமா? இது அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். 1 2 -1 3. ஓகே டியர்ஸ். சோ அப்ப நம்ம A இன்வெர்ஸ் B இன்வெர்ஸ் ரெண்டுத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்ப நீங்க இதுல என்ன பண்ணணும்? ஃபார்முலால x = A இன்வெர்ஸ் C B இன்வெர்ஸ் அதான ஃபைண்ட் அவுட் பண்ணனும். கண்டுபிடிச்சிருவோமா? எஸ். சோ x = A இன்வெர்ஸ் C B இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். மல்டிபிள் பண்ணிடலாமா? எஸ் வாங்க. A இன்வெர்ஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/2 0 1 -2 1 0 1 -2 1 into C. C வந்து क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? 1 1 2 2. एक्चुअली மல்டிபிள் பண்றது ஈஸி. நம்பர் எல்லாம் சின்ன சின்ன நம்பர் சரிங்களா? 1 1 2 2. then B இன்வெர்ஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? 1/5 1 2 -1 2 -1 3. ஓகே. எஸ். மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணிப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த 2 மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த மேட்ரிக்ஸ் அது கூட வந்து மல்டிபிள் பண்ணலாம். சரிங்களா? எஸ். சோ அப்போ
இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிடலாமா? இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நியூமரேட்டர்ல 1 2 5 are 10. Now இந்த 2 மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாமா? ஸோ இந்த ரோவை இந்த ரெண்டு காலம் கூட மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். நமக்கு கிளியரா தெரியும். 0 கூட 1 மல்டிபிள் பண்ணா 0, தென் 1 2s are 2, தென் இந்த ரோ இந்த காலம் கூட, ஸோ 0 தான் வரும். 1 2s are 2, தென் இந்த ரோவை இந்த ரெண்டு காலம் கூட மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 2 1s are -2, 1 2s are +2. இந்த ரோ இந்த காலம் 2 1s are -2, 1 2s are 2. இந்த இந்த மேட்ரிக்ஸை நம்ம அப்படியே தான் எழுதலாம். 1 2 -1 3. தென் இவனை சிம்பிளிஃபை பண்ணிப்போமா? எஸ். ஸோ 1/10 இன்டூ இங்க என்ன கிடைக்கும்? 2 2 0 ஆயிடும். -2 + 2 0 0, இங்கேயும் 0. Now so இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். 1 2 -1 3. Now so இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணிப்போமா? எஸ். So 1/10. So இந்த ரோவை இந்த ரெண்டு காலம் கூட மல்டிபிள் பண்ணி ஃபர்ஸ்ட் ரோ எழுதிக்கலாம். 2 1s are 2, 2 1s are -2. Then first row second column 2 2s are 4, 2 3s are 6. Second row first column ரெண்டுமே 0 இருக்கு. அப்ப மல்டிபிள் பண்ணா கண்டிப்பா என்னதான் கிடைக்கும்? நமக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ இங்கேயும் வந்து டெஃபினட்டா 0 தான் கிடைக்கும். ஸோ 1/10 இன்டூ 2 - 2 0, அங்க 4 + 6 10. ஸோ இந்த ரெண்டு இடத்துல என்ன? 0 தான். ஸோ இந்த 10 வெளியே எடுத்துருவோமா? 1/10 10 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 0 1 0 0. 10க்கு 10 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு x. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம்? x தானே ஃபைண்ட் அவுட் பண்றோம். எஸ். ஸோ அப்போ நமக்கு x = என்ன கிடைக்கும்? 0 1 0 0 அப்படின்ற மேட்ரிக்ஸ் கிடைக்குது. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. ஓகேவா? எஸ். ஸோ நம்பர்ஸ் ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டினை நாம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரிங்களா? எஸ். ஸோ ரொம்ப வெரி வெரி ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது அப்படின்றத கமெண்ட் பண்றேங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வேற கொஸ்டினோட நான் உங்களை மீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மள ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ டு ஆல். பை பாய்.